வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் 39 மையத்தில் வாக்கு எண்ணும் பணி தொடங்கி நாடு முழுவதும் 542 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகும் நிலையில் அதன் ஒரு கட்டமாக ராமநாதபுரம் அருகே அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணும் பணியில் 405 அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பார்த்தோமே ஆனால் வாக்கு எண்ணும் மையத்தில் செல்லும் முகவர்கள் மற்றும் அலுவலர்களை பல கட்ட சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக செய்தியாளர்களையும் பல கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதிக்கின்றனர். இந்த முறை புதிதாக செய்தியாளர்களை வாக்கு எண்ணும் மையத்திற்குள் கைபேசியை கூட அனுமதிக்க தடை விதித்துள்ளனர். இதனால் செய்தியாளர்கள் மிகுந்த சிரமத்துடனேயே செய்தி சேகரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.